வணக்கம் நண்பர்களே, இன்றைய முக்கியமான அஸ்வசுமா அப்டேட்டுடன் உங்களை வரவேற்கிறேன். இந்த தகவல் அஸ்வசுமா பயனாளிகளுக்கும் இனி விண்ணப்பிக்க நினைப்பவர்களுக்கும் மிகவும் முக்கியமானது. எனவே இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி அஸ்வசுமா பயனாளிகளை தேர்வு செய்யும் தற்போதைய நடைமுறையில் சில மாற்றங்களை கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதுவரை குடும்ப வருமானம் உள்ளிட்ட சில முக்கிய அளவுகோல்கள் அடிப்படையாக கொண்டு பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு வந்தனர். ஆனால் புதிய முன்மொழிவின்படி அதற்கு மேலாக குடும்பத்தின் உண்மையான சமூக மற்றும் பொருளாதார நிலையும் விரிவாக மதிப்பீடு செய்யப்பட உள்ளது. அதாவது குடும்பத்தில் வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை, முதியவர்கள் உள்ளனரா, மாற்றுத்திறனாளிகள் உள்ளனரா, நீண்டகால நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளனரா, குடும்பத்தின் வாழ்வாதார நிலை, வீட்டு வசதி, கடன் சுமை போன்ற பல காரணிகளும் இனி பரிசீலிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் நோக்கம் உண்மையில் உதவி தேவைப்படும் குடும்பங்களுக்கு அஸ்வசுமா நிதி சரியாக கிடைப்பதை உறுதி செய்வதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த புதிய மதிப்பீட்டு முறை முதலில் சில மாவட்டங்களில் சோதனை அடிப்படையில் பைலட் ப்ராஜெக்ட் நடைமுறைப்படுத்தப்பட்டு அதன் பின்னர் கிடைக்கும் முடிவுகளின் அடிப்படையில் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இங்கு ஒரு முக்கிய விஷயத்தை கவனிக்க வேண்டும். இது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் இந்த புதிய முறை உடனடியாக அமலுக்கு வந்துவிட்டது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. அதேபோல் ஆகஸ்ட் மாத அஸ்வசுமா கொடுப்பனவு வழங்கப்படும் சரியான தேதி குறித்தும் இன்று வரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. சமூக வலைதளங்களில் பரவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்பாமல் அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த புதிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்தால் தகுதியான பல குடும்பங்களுக்கு பயன் கிடைக்கக்கூடும். அதே நேரத்தில் புதிய விதிமுறைகள் என்னென்ன என்பதும் அவை எப்போது அமலுக்கு வரும் என்பதும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பிறகே உறுதியாக தெரியும். இந்த செய்தி தொடர்பாக புதிய அறிவிப்புகள் வெளியானவுடனே அவற்றை தமிழில் எளிமையாக உங்களிடம் கொண்டு வருகிறோம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற அஸ்வசுமா மற்றும் இலங்கை முக்கிய செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்துங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம். வணக்கம். வணக்கம் நண்பர்களே, எங்களின் மிஸ்டர் மஜீத் யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புதிய செய்தி உடனுக்குடன் பெறுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். நன்றி.